Hello friends, welcome to Jay's Kitchen. இன்னைக்கு நம்ம Jay's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா முருங்கை இலையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா அதோட ரெசிபி தான் பார்க்கறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுல வந்து விட்டமின் சி, இ, ஏ, அயர்ன் ரிச், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தி. இப்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தியாகவும் சூப் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு தான். முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இது ரெண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம், இது மட்டும்தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த லீவ்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா ஒட்டும், பட் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். நான் வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து தனி லீவ்ஸாக வந்து உருவிட்டேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை, பூண்டு 5-6 பல், தக்காளி ஒரு 1/2 தக்காளி, சின்ன வெங்காயம் 10, cumin seed பவுடர், சீரகப்பொடி, பெப்பர் பவுடர், இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு, பூண்டு தட்டி போட்டாச்சு, தக்காளியும் வந்து நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. நம்ம வந்து இதெல்லாமே நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு துவரம்பருப்பு நான் சொல்லியிருந்தேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே எடுக்கலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு துவரம்பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளியர் சூப்பாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். குழந்தைக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து பருப்போடு சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பருப்பு. நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிட்டு நாம் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சீரகப்பொடியும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்டும் காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 4 கப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில்ஸ் மட்டும் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால எடுத்து சாப்பிடும்போது வந்து சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு ப்ரோட்டீனும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து ஹாட்டாக இருக்கும்போது பட்டரும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். பட்டர் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அந்த ஹாட்டாக இருக்கும் போதே கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாட்டாக சாப்பிடுங்க. 10 மினிட்ஸில் நம்ம வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஹெல்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.